அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி கணக்கு அதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டு வட்டியில் எந்த டைப்பில் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 1331 / 729 மடங்கு அதிகரித்தால் கூட்டு வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 வருஷத்தில் 1331 / 729 மடங்கு அதிகரித்தால் கூட்டு வட்டி விகிதம் என்ன? இந்த மாதிரி கணக்கு கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுனா, இப்போ மடங்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1331 / 729. வருஷம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 1/3 அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ 1/3ங்கிறதுல வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலம்னா நம்ம எப்படி எடுப்போம்னா 2லேருந்து எடுப்போம். இது கனமூலம். அதுமாதிரி இப்போ கனமூலம் எடுத்திங்கன்னா 11 / 9, அதாவது 11 3 முறை பெருக்குனா 1331 வரும். அதுமாதிரி 9 3 தடவை 3 முறை பெருக்குனிங்கன்னா 729 கிடைக்கும். இப்போ நம்ம கனமூலம் அதே எடுத்துருக்கோம். இப்போ வட்டி விகிதம் எப்படி கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 11 - 9 / 9 = 2 / 9. இப்போ வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க. வட்டி விகிதம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100ஆல் பெருக்கணும். அதுதான் வட்டி விகிதம் கண்டுபிடிக்கிற மெத்தட். அது எந்த நம்பரும் நமக்கு வட்டி விகிதம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் 100, அந்த நம்பரை 100ஆல் பெருக்கணும். அதுதான் நமக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு வழி. இப்போ வட்டி விகிதம் நம்ம கூட்டு வட்டி விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 2/9ங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ 2/9 × 100 நீங்கள் டிவைடட் பண்ணிங்கன்னா 22 2/9% நமக்கு கிடைக்கிற கூட்டு வட்டி விகிதம். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 3.375 மடங்கு ஆகும் எனில் கூட்டு வட்டியை காணுங்க. சேம் அதே மாடல் தான், நமக்கு நம்பர் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே மெத்தட் தான் இதுக்கும். பார்த்தீங்கன்னா 3.375ன்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எதால் பெருக்கணும் அப்படின்னா 10ஆல் பெருக்குன்னா 3375 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 3375 1000ஆல் டிவைடட் பண்ணணும். டிவைடட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கிது? இப்போ 3375 1000ஆல் டிவைடட் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கனமூலம், அதாவது 3ஆல் பெருக்கிற மாதிரி வரணும். இப்போ 375 எந்த நம்பரை 3 தடவை பெருக்கினா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 / 10. இதுதான் நம்ம மெத்தட். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா 15 - 10 / 10 நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 5/10 / 1/2. நமக்கு டைரெக்டாக 100ஓட பெருக்கணும் அப்படின்னா 50% நமக்கு கிடைக்கும். இப்போ 3.375ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஃபுல்லாக நம்ம அமௌண்ட் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத 3375 கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% கிடைக்கிது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டியில் வைக்கப்பட்ட ஒரு தொகை 8 ஆண்டுகளில் 3 மடங்காகும். அதாவது கூட்டு வட்டியில் வைக்கப்பட்ட ஒரு தொகை 8 ஆண்டுகளில் 3 மடங்காக வரும். எத்தனை ஆண்டுகளில் அது 243 மடங்காக வரும்? அது 8 வருஷத்தில் 3 மடங்காக வர அமௌண்ட்டு எத்தனை வருஷத்தில் 243 மடங்காக மாறும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. வருஷம் எத்தனை அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ 3 மடங்காக மாறுறதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. அப்போ 243 மடங்காக ஆகும்னா எத்தனை வருஷம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3ஓட மடங்கு 5. இப்போ 3ஓட 1 மடங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. இப்போ 3ஓட 5 மடங்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த 5 8ஓட 5 நம்ம பெருக்கணும். அப்போ நமக்கு எத்தனை வருஷம் கிடைக்கிது அப்படின்னா 8 × 5 = 40 வருஷம். அது ஒரு தொகை 8 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகுது. அது எத்தனை வருஷத்தில் 243 மடங்காகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷத்தில் 243 மடங்காக மாறுது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருடத்திற்கு 2% என்ற பெயரளவு விகிதத்திற்கு ஒத்த அரையாண்டுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டிய பயனுள்ள வருடாந்திர வட்டி விகிதம் என்ன அப்படின்றாங்க. அதாவது வருஷத்துக்கு 2% வட்டி, ஒரு அரையாண்டுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டிய பயனுள்ள வருடாந்திர வட்டி விகிதம் என்ன? வருஷத்துக்கு 2% அப்படின்னா 6 மாதத்துக்கு, அதாவது அரையாண்டு அப்படின்னா 6 மாதம், 6 மாதத்துக்கு
செலுத்த வேண்டிய வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 100% 100 அப்படின்னு எடுத்துக்கோம். இப்போ 100 அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு உள்ளது. அந்த ஒரு வருஷத்தில் 2% பெயரளவு வட்டி விகிதம். இப்போ நமக்கு கேட்டிருக்க எப்படின்னா 6 மாதம், அதாவது வருஷத்துக்கு 2 கேட்டிருக்காங்க. அப்போ அதுலேருந்து நம்ம இன்னும் 1% எடுக்கணும். அப்படிங்கிறப்ப எவ்வளோ வருதுன்னா 2.01. அதுதான் நமக்கு கிடைக்கிற விடை. 100லேருந்து 1% சேர்த்தா, அதாவது ஒத்த அரையாண்டுன்னா, அதாவது ஒத்த அரையாண்டுக்கு ஒரு முறை செலுத்த வேண்டியதுன்னா 2 6 மாதத்துக்கு கேட்குறாங்க. இப்போ 2 6 மாதத்துக்கு எவ்வளோ இருக்கும்? 6 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 1% வருது. அடுத்த 6 மாதத்துக்கு பார்த்தா அதுலேருந்து இன்னும் 1% தான் நம்ம 2% தான் எடுக்கணும். அதுதான் இப்போ மொத்தமாக நமக்கு கிடைக்கிற வட்டி விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 102.01. 100லேருந்து 102 கழிச்சோம்னா 2.01% வட்டி விகிதம் நமக்கு கிடைக்கிது. அதாவது ஒரு அரையாண்டுக்குன்னா 6 மாதத்துக்கு. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அசலை கணக்கிடுவதற்கு ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் வட்டியை சேர்க்கிறார். அவர் ஆண்டுக்கு 10% வட்டி வசூலித்தால் பயனுள்ள வட்டி விகிதம் என்ன? அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அசலை கணக்கிடுவதற்கு ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் வட்டியை சேர்க்கிறார். அப்புறம் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும்னா 4 பகுதியாக பிரிக்கிறாரு. அவர் வருஷத்துக்கு 10% வட்டி அப்படின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா 10 4 டிவைடட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு 4 மாதத்துக்கும் ஒரு வட்டி சேர்த்துருக்காரு. மொத்தமாக அந்த வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 10% இருக்குது. அப்போ 4 மாதத்துக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். அதாவது 4 பகுதியாக. இப்போ அமௌண்ட்டு 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து நமக்கு இப்போ 10% எவ்வளோ? இப்போ 10% பார்த்தா 100லேருந்து 10% 110. இப்போ அடுத்தது கூட்டு வட்டியை பொறுத்தளவில் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 110லேருந்து தான் நம்ம எடுக்கணும். 110லேருந்து 10% எவ்வளோ வருது நமக்கு? 21. அதாவது 11 வருது. அப்போ 11 நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா 121. இப்போ இந்த 21லேருந்து நம்ம இன்னும் 10% எடுத்தோம்னா 11.1. அது 21ல் 10% 11.1. ஆக மொத்தம் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 131.1. இப்போ முதல்ல எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு? 100. இப்போ 100லேருந்து 131.1 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளோ % கிடைக்கிது? அதாவது 33.1% கிடைக்கிது. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா, யோகேஷ் HDFCயில் வருடத்திற்கு 10% வட்டி விகிதத்தில் சிறிது பணத்தை முதலீடு செய்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருடாந்திர கூட்டு வட்டியை கருத்தில் கொண்டு யோகேஷுக்கு கூட்டு வட்டியாக ரூ. 315 கிடைத்தால் அதற்கான எளிய வட்டி என்ன? அதாவது யோகேஷ்ங்கிறவர் HDFC பேங்கில் 10% இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு பணத்தை முதலீடு செய்கிறாரு. 2 வருஷம் கழித்து அவருக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 315. அதே எளிய வட்டி அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டு வட்டி அவங்க எவ்வளோ கிடச்சிருக்கு? கூட்டு வட்டி முதல்ல % கண்டுபிடிக்கணும். 2 வருஷத்துக்கு எப்படின்னா 10 + 10 10 × 10 டிவைடட் பை 100. ஏன்னா நம்ம % தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு % கண்டுபிடிக்கணும். அதுக்கு எவ்வளோ? 315 ரூபா நமக்கு கிடச்சிருக்கு. அது எத்தனை % அப்படிங்கிறது முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 10 + 10 10 + 10னா ஒரு வருஷத்துக்கு 10%. அப்போ 2 வருஷம் எடுத்துக்கிறோம். 2 வருஷம் நமக்கு கிடச்சிருக்கா? அப்போ 10 + 10 10 × 10 டிவைடட் பை 100. நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 21%. 21% தான் 315. இப்போ தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டி எவ்வளோ அப்படின்னா 2 வருஷத்துக்கு. இப்போ கூட்டு வட்டி 2 வருஷத்துக்கு 21%. அப்போ தனி வட்டி எத்தனை % வரும்? இப்போ தனி வட்டி 2 வருஷத்துக்கு வரும்னா 10 + 10 அவ்வளோதான் வரும். எக்ஸ்ட்ரா கூடுதல்லாம் வராது. 10 + 10 ஒரு வருஷத்துக்கு 10னா இன்னொரு வருஷத்துக்கும் அதே 10 தான். கூட்டு வட்டிங்கிறப்போ உங்களுக்கு 10 10லேருந்து 11 11 12 அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் கூட்டு வட்டி மாறும். தனி வட்டிங்கிறது உங்களுக்கு 10% அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அதே 10% தான். 10 + 10 + 10 அதேமாரி எந்த மாறுதலும் இருக்கா? அதே % தனி வட்டி போயிட்டுருக்கும். இப்போ 2 வருஷத்துக்கு தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 + 10 = 20. இப்போ 20% அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இப்போ 21% நமக்கு 315ன்னு தெரியும். அப்போ 20% கண்டுபிடிக்கணும்னா 315 டிவைடட் பை 21 இன்ட்டு 20 எவ்வளோ வருது? 15 இன்ட்டு 20, அது 21ஆல் 315 நம்ம வகுத்துட்டோம்னா நமக்கு 15 இன்ட்டு 20 கிடைக்கும். மொத்தம் எவ்வளவு? 15 இன்ட்டு 20 300. ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி வட்டி தொகை 300. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா ரூ 5000க்கு 12% வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி என்ன? அதாவது 5000 ரூபாய்க்கு 12%, 2 வருஷத்துக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிட்டால் கூட்டு வட்டி எவ்வளோ கிடைக்கும்? இப்போ 5000க்கு 12% எவ்வளோன்னு பார்க்கணும். அடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 12%, அடுத்த 2வது வருஷத்துக்கு இன்னொரு பர்சன்டேஜ், மொத்தம் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 5000ல் 12% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000ல் 12% 600. 5600 முதல் வருஷம் கிடைக்கிது. அடுத்தது 5600ல் 12% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6207, அதாவது 672. இதுதான் நமக்கு கிடைக்கிறது. இது முதல் வருஷம் எவ்வளோ கிடைக்கிது? 5000ல் 12% 600. அந்த 600ல் 12% எவ்வளோன்னா 672. இந்த 5600ல் தான் நம்ம அடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். 5600ல் 12% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 612, 672. அதுதான் நமக்கு கிடைக்கிது. இப்போ மொத்தமாக 6272 கிடச்சிருக்கு. அப்போ 6272லேருந்து 5000 நம்ம கழிச்சோம்னா எவ்வளோ கிடைக்கிது? 1272. இதுதான் 2 வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை. நல்லா கவனிச்சிங்க. கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டு வட்டி தொகையை கண்டுபிடிக்கணும். கூட்டு வட்டி சதவீதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டுபிடிச்ச அமௌண்ட்டு டிவைடட் பை அசல் அமௌண்ட்டு இன்ட்டு 100. இதை நம்ம வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிச்சோம்னா வட்டி சதவீதம் நமக்கு கிடைக்கும். அடுத்த கேள்வி என்னங்கிறத பார்ப்போம். ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதம் கூடுதல் 6050 ஆகிறது எனில் அசலை காண்க. அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு அசல் வந்து 2 வருஷத்தில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி விகிதம் 6050 ஆகுது. அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அசல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு கூட்டு வட்டி எவ்வளோ அப்படிங்கிறப்ப ஒரு வருஷத்துக்கு 10%, 2 வருஷம் எவ்வளோ ஆகும்? 2 வருஷத்துக்கு அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஒரு கணக்கில் பார்த்தோம். 2 வருஷம் அப்படிங்கிறப்ப கூட்டு வட்டி வந்து 21% மாறுது. அப்போ 21% என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 21% என்ன அப்படின்னா மொத்த தொகை வந்து எப்படின்னா மொத்த தொகையோடு தான் நம்ம மொத்த தொகை அப்படிங்கிறது 100%. இப்போ 2 வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21%. அப்போ 100 + 121, அதாவது அந்த 121ஓடு சேர்த்து தான் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 6050 கிடைக்கிது. இப்போ அசல் தொகை நம்ம 100% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 6050 டிவைடட் பை 121 இன்ட்டு 100 = 50 × 100 எவ்வளோ கிடைக்கிது நமக்கு? 5000. அப்போ 5000 தான் அந்த அமௌண்ட்டு. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளில் ரூ 2000 10% கூட்டு வட்டி விகிதத்தில் கிடைக்கும் தொகை 2420 ஆகும். அதாவது எத்தனை வருஷத்தில் 2000 அப்படிங்கிறது 10% கூட்டு வட்டி விகிதத்தில் 2420 ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க? 2000. 2000ல் 10% எவ்வளோ? 200. இப்போ 200ல் இன்னொரு பர்சன்டேஜ் எவ்வளோ? 2200ஓட 10% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 420. இப்போ மொதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்துருக்காங்க. 2000ஓட 10% என்ன அப்படின்னா 2000ஓட 10% அப்படிங்கிறது 200. அது அந்த 10% நம்ம கூட்டினோம்னா 2200. இப்போ 2200ஓட 10% என்னன்னு பார்த்தீங்கன்னா
120, அது 320. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய 10%. ஆக மொத்தம் 2420 இந்த அமௌண்ட்டு எப்போ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் நமக்கு கிடைக்கிது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூ 4000ற்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. அதாவது 4000 ரூபாய்க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படும் முறையில் 2.5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அரை ஆண்டுக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ட்டு 10%. 10%ல் பாதி எவ்வளோ? 5%. இப்போ 4000த்தில் 10% 400. இப்போ அதை ப்ளஸ் பண்ணிக்கிட்டால் 4400. 4400ல் 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440. இப்போ அது மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4840. நமக்கு இன்னும் ஒரு 5% நமக்கு தேவை. 5% எவ்வளோ? 4840ல் 242. ஆக மொத்தம் எல்லா அமௌண்ட்டையும் கூட்டினீங்கன்னா 5082 வருது. ஆக 2.5 வருஷத்துக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணுன்னா 5082லேருந்து 4000 கழிக்கணும். 4000 கழிச்சா நமக்கு என்ன வருது? 1082 வருது. இதுதான் நமக்கு 2.5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. அடுத்தது, மகேஷ் என்பவர் ரூ 5000 ஆண்டுக்கு 12% வட்டி வீதத்தில் ஓராண்டுக்கு முதலீடு செய்தார். அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெறும் தொகையை காண்க. அது மகேஷ்ங்கிறவர் 12% வட்டி வீதத்தில் ஒரு வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறாரு. இப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கணக்கிட்டால் அவர் பெறுற தொகை என்ன? 5000 ஒரு வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறாரு. 6 மாதத்துக்கு ஒருக்க வட்டி கணக்கிட்டால் அவர் பெறக்கூடிய தொகை என்னென்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு 12% கொடுத்துருக்காங்க. இப்போ பாதி வருஷத்துக்கு, அதாவது 6 மாதத்துக்கு எவ்வளோ அப்படின்னா 12%. இப்போ 12% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000ல் 300. இப்போ 5000 + 300 5300. இப்போ 5300ல் அதாவது 5000ல் 6% 300 ப்ளஸ் 300 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 5300. 5300ல் 6% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 318. மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5618. இப்போ மொத்த வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா 300 + 18 618 ரூபா நமக்கு கிடைக்கிது. அதாவது 5000 ரூபாயிலேருந்து 5000 மைனஸ் 5618 நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு, மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5618. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10% ஆண்டு வட்டி விகிதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2662 ஆகும். 10% கூட்டு வட்டியில் 3 வருஷத்தில் 262 ஆகக்கூடிய அசல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முன்னாடி உள்ள மாதிரி தான் இப்போ இந்த இது நமக்கு கொடுக்கல. இது எப்படின்னா, இப்போ 2000ல் முதல் வருஷத்துக்கு 10% அப்படிங்கிறது 200 ஆகும். அப்போ அடுத்த வருஷத்துக்கு என்ன ஆகும்? அந்த 2200லேருந்து தான் அடுத்த பர்சன்டேஜும் நம்ம போவோம். இப்போ 3 வருஷம் கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 662 கிடைக்கிது. ஆக அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000. அசல் ரூ 5000 ஆண்டு வட்டி வீதம் R = 4%, N = 1.5 ஆண்டுகள். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் வட்டியை காண்க. கூட்டு வட்டி எவ்வளோன்னு அமௌண்ட்டு என்னன்னா 5000, பர்சன்டேஜ் 4%, வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம். இப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் வட்டியை காண்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறைனா இப்போ 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 3 பங்காக நம்ம பிரிச்சுக்கணும். 6 மாதம்னு பார்த்தீங்கன்னா 3 6 18 மாதத்துக்கு. இப்போ வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ வட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4%. இப்போ 6 மாதத்துக்கு எவ்வளோ? 4%. 4% எவ்வளோ? 5000ல் 4% அப்படிங்கிறது 100. இப்போ ப்ளஸ்ஸு 5000 + 100 5100. இப்போ 5100ல் 2% அப்படிங்கிறது 102. 5100ல் 2%ங்கிறது 102. அதை ப்ளஸ் பண்ணிங்க. அடுத்தது 5202ல் 2% அப்படிங்கிறது 104.04. ஆக மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5306.04.
இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கணக்கில் கேள்வியில் வட்டி கேட்டிருக்காங்க. வட்டி மட்டும் நமக்கு எவ்வளோவா அமௌண்ட் அசல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5000. 5000 மைனஸ் 5306.04. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கிது 306.04 கிடைக்கிது. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. கேள்வியை ஒரு முறை பார்த்துங்க. கூட்டு வட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட்டு வட்டி கேட்கணும். கூட்டு வட்டி விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 100ஆல் பெருக்கிக்கணும். அதாவது கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை பை மொத்த தொகை இன்ட்டு 100 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டிக்கான வட்டி விகிதம் கிடைக்கும். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1 எனில் அசல் என்ன அப்படின்னு கேட்டார். அதாவது 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது. அப்போ அசல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 1 = P × 2/2 by 100 × 100 = P × 4/10,000. அதாவது 100 × 100 10,000 கிடைக்கிது. இப்போ P = 10,000 / 4 = 2500. அப்போ அசல் அமௌண்ட்டு எவ்வளோ 2500. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அசல் என்ன? அதே தான் சேம் அதே கேள்வி தான். அமௌண்ட்டு பெர்சன்டேஜ் இதுதான் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வருஷத்துக்கு 15% அப்படின்னா தனி வட்டியை பொறுத்தளவுக்கு 15% தான், அதே 15% தான். இப்போ வித்தியாசம் 1134 கொடுத்துருக்காங்க. அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா D = P × R² × 300 + R / 100 ஹோல் ஸ்கொயர் 3 அப்படிங்கிறது வருஷத்தை குறிக்கிறது. இப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸு 1134 கொடுத்துருக்காங்க. இப்போ P தான் நம்ம கண்டுபிடிக்கணும். P கண்டுபிடிக்கிறது P × 15 அதாவது 15 அப்படிங்கிறது பர்சன்டேஜ். இப்போ 300 + 15 / 100 ஹோல் ஸ்கொயர். அதாவது 300 ஏன் அப்படி எடுத்திருக்காங்கன்னா வருஷத்துக்கு 100 அப்படிங்கிறத கணக்கு பண்ணி 300 அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. இப்போ 1334 = P × 225. அதாவது 15 2 தடவை 15 × 15 பெருக்கணும்னா 225 வருது. இப்போ 300 + 15 315. இப்போ 100 × 3 அதாவது 100⁻³ அப்படின்னா 100 3 தடவை பெருக்கிட்டால் நமக்கு 1,00,000 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ 1134 = P × 70,875 / 1,00,000. இதை வகுத்திங்கன்னா அடுத்தது சுருக்குதல். அடுத்து பார்த்தீங்கன்னா P = 1134 × 1,00,000 / 70,875. நமக்கு எவ்வளோ கிடைக்கிது 16,000. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அசல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,000. இந்த காணொலியில் இந்த கணக்கில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.